இந்த வீடியோ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோங்க. அது ஆக்சுவலாக வீடியோ வந்து போடவே முடியல. நிறைய வீடியோ இருக்கிறதுனால நானும் எடிட் பண்ணி டெய்லி ஒரு வீடியோன்னு போட்டுட்டு தான் இருக்கேன். அப்பயும் வந்து பழைய வீடியோஸ் நிறைய இருக்குது. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 10 டேஸ் பிஃபோர் வந்து நாங்கள் நிறைய டிஸ்பேச் பண்ணோங்க. ஏகப்பட்ட வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் நான். அதில் ஒரு வீடியோ தான் இது. இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா எனாமல் டின் பாக்ஸ் தான் வந்துட்டு 200 பீசஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இவங்க ஆக்சுவலாக எங்கள் குடியாத்தமைங்க. அதனால் வந்துட்டு இவங்களுக்கு கொரியர்லாம் போடுற வேலையில் அவங்க நேர்லேயே வந்து நாங்கள் வாங்கிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனாமல் டின் பாக்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேங்க, இதனுடைய குவாலிட்டி வந்து நல்லா இருக்காது, அதனால் நீங்கள் பிளெயின் வாங்குங்கன்ற மாதிரி யார் எனக்கு ஆர்டர் பண்ணாலுமே நான் ஃபஸ்ட்டு சொல்கிற வார்த்தையே அதுவாக தான் இருக்கும். அதனால் நிறைய பேர் வந்து எனாமல் டின் பாக்ஸ் ஆர்டர் பண்ணலான்னு வந்தவங்க எல்லாருமே நிறைய பேருக்கு வந்து நான் பிளெயின் டின் பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பேன். ஏன்னா பிளெயின் டின் பாக்ஸ் குவாலிட்டி நல்லாயிருக்கும், எனாமல் வந்து குவாலிட்டி நல்லா இருக்காது. ஆனால் இப்போ எப்படின்னாக்கா எனாமல் டின் பாக்ஸில் வந்து சூப்பர் குவாலிட்டியில் வந்துட்டு கொண்டு வந்திருக்குங்க. சூப்பராக இருக்கும் குவாலிட்டி. யார் யார் எனாமல் டின் பாக்ஸ் தான் வேணும், எங்கள் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட் அது தான் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்துட்டு தைரியமாக வந்துட்டு ஆர்டர் பண்ணலாங்க. சூப்பர் குவாலிட்டியில் வந்துட்டு எனாமல் டின் பாக்ஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். இவங்களுக்கு எப்படின்னாக்கா எனாமல் டின் பாக்ஸ் 150 பீசஸும் பிளெயின் டின் பாக்ஸ் 50 பீசஸும் வந்து போட்டு விட்டுருந்தாங்க. அவங்க எப்பயும் கேட்குற காம்போ தான். 99 ருபீஸ் காம்போவில் முன்னே கொடுத்துட்டு இருந்தேன். அந்த காம்போவில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 2 வளையல், மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு ப்ளஸ் ஒரு பர்ஃபி ஒன்று போட்டு காட்டன் பேக்கில் வந்து போட்டு கொடுத்துருவாங்களோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணிவிட்டு டிஸ்பேச்சும் வந்து பண்ணிட்டோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு எனாமல் டின் பாக்ஸ் வேணும், அதே தான் எனக்கு வேணும் அப்படின்னாக்கா அதனால தான் இப்போ நிறைய என்கொயரி வந்து எனாமலுக்கு தான் வருதுன்றதுக்காக தான் நான் இப்போ வந்துட்டு எனாமல் டின் பாக்ஸில் சூப்பர் குவாலிட்டியில் வந்துட்டு போட்டிருக்கேங்க நான். அப்புறம் நிறைய பேர் வந்து மேம் இந்த பிஸ்னஸ்லாம் எப்படி பண்ணுறது, நாங்களும் உங்களை வீடியோவில் நான் நிறைய ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், டெய்லி பார்த்துட்ருக்கோம், இந்த பிஸ்னஸ் நான் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய இப்போ வரலும் வந்துகிட்டே இருக்குதுங்க. டெய்லி நான் ஒரு 10 மெம்பர்ஸ்க்குனாச்சும் நான் இதுக்கு உண்டான பதில் வந்து சொல்லிகிட்டே தான் இருக்கேன். நிறைய பேர் வந்து இது எங்கே வாங்குறீங்க என்ன ஏதுன்னு எங்களுக்கு சொன்னீங்கனாக்கா நாங்கள் வந்துட்டு அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவோம்ல. நாங்கள் வாங்குகிற இடம்ன்றதெல்லாம் ரொம்பவே வேறு, உங்களுக்கு அதெல்லாமே ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஏன்னா நம்ம வாங்குறது எல்லாமே பல்க் ஐட்டமாக இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்காக தான் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பிஸ்னஸ் பண்ணும்போது எப்பவுமே பல்க் ஆர்டராக வாங்காமல் உங்கள் பக்கத்தில் எதனா ஹோல்சேல் ஷாப் இருக்குது அப்படின்னா அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும். இல்லைன்னா வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுவீங்க நீங்கள். அதுக்காக தான் நான் நிறைய பேர் ஃபோன் பண்ணாவே நான் சொல்கிறது என்னென்னா பக்கத்தில் நியர்பை எதுனா ஹோல்சேல் ஷாப் எதுனா இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு பார்த்து அவங்கக்கிட்ட பேசி நீங்கள் வந்துட்டு கம்மியாக வாங்கி அதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுனாக்கா நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. பிஸ்னஸ் நல்லா க்ரோத் ஆனதுங்க அப்புறமா தான் நீங்கள் வந்து பல்காக வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா லேடிஸ் நிறைய பேர் வந்து மேம் காசே இல்லை மேம் கொஞ்சமாக தான் இன்வெஸ்ட் பண்ண முடியுன்றதுனால தான் நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோனே பண்ணுறீங்க இது எங்கே கிடைக்கணும். பட் என்கிட்டயும் நானும் ஹோல்சேல் தரேன். பட் அந்த கொரியர் சார்ஜும் உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு ஐடியா வந்துட்டு இதுதான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு உங்கள் ஊரில் ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் அங்கே எங்கேயும் கிடைக்கல நான் மட்டும் என்கிட்ட வாங்க, நான் அப்புறம் உங்களுக்கு கொரியர் பண்ணலன்னு தான் சொல்லுவேனே தவிர என்கிட்ட வாங்கிக்கன்னு பிஸ்னஸ் மைண்டில் நான் சொல்லவே மாட்டேங்க. நிறைய பேருக்கு வந்து நான் வீடியோ போட்டு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் முடியல. இதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்து வெயிட்டிங்கில் தான் இருக்காங்க. அவங்க ப்ரொமோஷன் வீடியோக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு 1 by 1 முடிக்கிறேன் நான். உங்களுக்கும் உங்கள் வீடியோ அதாவது வந்து உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது ஏதாவது ப்ரொமோஷன் பண்ணணுன்னாக்கா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி விடுங்க. ப்ரொமோஷன் சொல்லிட்டு உங்களுடைய ஐட்டம்ஸ் என்னான்றது அந்த டீட்டெயில் வந்து அதில் சொல்லி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றான ரிப்ளை வந்துட்டு வருங்க. 1 by 1 நான் போட்டுடுறேன். தேங்க்யூ.